கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கிடவது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகின்ற அடிப்படை வேதாகம சத்தியங்களுக்கு நேராக இன்றைய நாளிலும் நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம நரகம் என்கின்ற தலைப்பில இதுவரைக்கும் 3 பாடங்களை பார்த்திருக்கிறோம். அந்த 3 பாடங்களிலேயும் பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூல பாஷை எபிரேயு மற்றும் கிரேக்க வார்த்தைகளில் இருந்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல காணப்பட்ட அந்த ஒரு வார்த்தையினுடைய ஒற்றுமை மற்றும் வித்தியாசங்கள், இந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் நரகம் என்கின்ற வேதனை ஸ்தலம் என்கின்ற ஒரு பொருளை நரகத்திற்கு குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றதா, அல்லது நரகம் என்பது எந்த ஒரு காரியத்தை அடையாளப்படுத்துகிறது என்கின்ற ஒரு கோணத்துல நம்ம பார்த்திருந்தோம். எபிரேய பாஷையில சியோல் என்கின்ற வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையானது 65 முறை வேதாகமத்துல காணப்படுகிறது. 31 முறை நரகம் என்றும் 31 முறை பாதாளம் என்றும் 3 முறை படுகுழி என்றும் மொழிபெயர்த்திருக்கிறாங்கிறத கண்டறிஞ்சோம். ஆக எல்லாமே ஒரு பிரேத குழி, மனிதன் மரித்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் கிரேவ் பிட் அது ஹெல் அப்படின்லாம் மொழிபெயர்த்துட்டாங்கன்னு நமக்கு பார்த்திருந்தோம். அதற்கு இணையான ஒரு வார்த்தையாக புதிய ஏற்பாட்டுல ஹேடஸ் என்கின்ற ஒரு வார்த்தை 9 முறை மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அதை சியோல் என்கின்ற மொழிபெயர்ப்பாகிய சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துடனும் அப்போஸ்தலர் 2:27 ஒப்பிட்டு பார்த்தோம். இதுபோல அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஹேடஸ் என்கின்ற மொழிபெயர்ப்பும் கூட பாதாளம், குழி மற்றும் மரித்தவர்களுடைய உலகம் போன்ற வார்த்தையவே அடையாளப்படுத்துகின்றது என்று அநேக வசனங்களை ஒப்பிட்டு நம்ம அங்க படிச்சிருந்தோம். 3வது வார்த்தையாகிய கெகன்னா குறிச்சு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம அங்க படிச்சோம். அது எருசலேம் நகரத்தினுடைய குப்பை மேட்டு வாசல் பகுதியில் காணப்படக்கூடிய அந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கு. அதுல நிறைய கழிவுகள், குப்பைகள், இறந்து போன மிருகங்களுடைய சடலங்கள், மனித சடலங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு எந்த நேரமும் நெருப்பு எரிந்து கொண்டு அங்கே புழுக்கள் சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும் என்று சொன்ன கர்த்தருடைய அந்த வார்த்தை கெகன்னா என்பது தொடர்ந்து நரகம் என்கின்ற வேதனை ஸ்தலமாகிய ஒரு பொருளை அநேகர் எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி கூட அந்த வார்த்தை கூட 12 முறை வேதாகமத்தில் இடம்பெற்றதையும், அதனுடைய மூல வார்த்தைகள் மற்றும் மொழிபெயர்ப்புகள், அதற்கு இணையான இன்னும் பள்ளத்தாக்கை குறித்த பழைய ஏற்பாட்டில் இடம்பெறக்கூடிய வசன பகுதி எல்லாவற்றையுமே கடந்த பாடங்கள்ல வரைக்கும் நம்ம தியானிச்சு முடிச்சிருக்கிறோம். ஆக நரகம் என்கின்ற உபதேசம் நம்ம பார்த்துட்ட 3 வார்த்தைகள்லயுமே ஒரு வேதனை ஸ்தலத்தை குறிப்பதில்ல, மனிதன் மரித்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது சமாதி. பாதாளம் என்பது பிரேதக்குழியை குறிக்கிறது. மனிதனை புதைக்கின்ற அகம், அதான் நரன் பிளஸ் அகம், நரகம் என்றெல்லாம் நம்ம அங்க பார்த்து நிறைவு செய்திருக்கோம். பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போற பாடம் நரகம் என்கின்ற பாடத்தினுடைய கன்க்ளூஷன் வகுப்பு 4வது பாடம். இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்க போற ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றதான வார்த்தை டார்டாரு. டார்டாரு என்று சொல்லும் பொழுது TARTAROO, டார்டாரு. இந்த ஒரு வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா டார்டரஸ் சொல்லலாம். TARTARUS, டார்டரஸ். இது எத்தனை முறை புதிய ஏற்பாட்டுல இடம்பெறுது? இது ஒரு கிரேக்க வார்த்தை தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மாத்திரமே இந்த ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டுல இடம்பெறுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2 வசனம் 4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனம் தான் எஞ்சிய ஒரு வசன பகுதி. ரொம்ப குறிப்பாக நாம் கவனம் செலுத்தி கன்க்ளூஷனுக்கு இந்த பாடத்தை கொண்டு வருவதற்கு சந்தேகமாக காணப்படக்கூடிய முக்கியமான வசன பகுதி. இந்த ஒரு வசன பகுதி இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துட்ட எல்லா விதமான வசனத்தினுடைய ஆராய்ச்சிகளையும், நம்ம கண்டறிஞ்ச பொருள்களையும் மறுபடியும் நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதத்துல, குழப்பும் விதத்துல காணப்படுது. அப்ப தூதர்களுக்கு நரகம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்டாக்குது இல்லைங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, டார்டாரோ
அல்லது டார்டரஸ் என்று சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிற கிரீக்க வார்த்தை டார்டாரோ. இந்த ஒரு மொழிபெயர்ப்பு எதுக்காக அவர் பயன்படுத்திட்டாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல ஏன் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு அப்படிங்கறத புரியாத மொழிபெயர்ப்பாளர்கள் தூதர்களுக்கு தண்டனை என்னவாதான் இருக்க முடியும்? மனிதர்களுக்கே பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லைங்களா? அதற்கு பின்னாடி மனுஷனை நரகத்துல போடுறதாக இவங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இப்ப பாவம் செய்த தூதர்களுக்கு மாத்திரம் எப்படி மரணத்தை கடந்து அவங்களை அப்படி சும்மா விட்டுற முடியுமா? அவர்கள் மரித்ததாகவும் சொல்லப்படலையே. எனவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நரகம்னு போட்டுடலாம். பாவம் செய்த தூதர்களுக்கு நிச்சயமாக நரகம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு நரகம் என்ற வார்த்தையை ஹெல் என்றும் இங்க தமிழ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நரகம் என்றும் போட்டாங்க. இதற்கு இணையான கிரேக்க வார்த்தை புராணங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா டார்டாரஸ். நம்ம முதவே சொன்னோம் இல்லையா, டார்டாரோ டார்டாரஸ். அந்த டார்டாரஸ் என்ற வார்த்தைக்கு என்ன ஒரு விளக்கம் வருதுன்னு பாத்தீங்கன்னா சிறை அல்லது படுகுழி என்ற ஒரு மொழிபெயர்ப்பு அங்கே காணப்படுது. டார்டாரஸ் என்ற வார்த்தைக்கு சிறை அல்லது படுகுழி என்கின்ற பொருள் வருகிறது. அப்ப ஏறக்குறைய டார்டாரோ என்ற ஒரு வார்த்தையும் கூட பிரியமானவர்களே அந்த டார்டாரஸ் என்ற வார்த்தைக்கு இணையான ஒரு விளக்கத்தை குறிக்கக்கூடிய விதத்துலதான் மொழிபெயர்ப்பாளர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பட் என்னன்னா சிறை அல்லது படுகுழி பாதாளம் என்ற ஒரு புரிதல் இந்த ஒரு வார்த்தைக்கு கொடுப்பதை பார்க்கிலும் இது கொஞ்சம் வேறுபடுது. எப்படி வேறுபடுது, என்ன வித்தியாசம்? இந்த இடத்துல இடம்பெறக்கூடிய டார்டாரோஸ் என்ற வார்த்தை அல்லது டார்டாரோ என்ற ஒரு வார்த்தை ஹேடஸ், சியோன் போன்ற வார்த்தைகள் நேரடியாக அது படுகுழி, பாதாளம், மரித்தவரின் உலகம் போன்ற பொருளை குறிப்பது போல இந்த ஒரு வசனம் குறிக்காம சற்று வேறுபடுதுன்னா எப்படி வேறுபடுது அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பிரேத குழியை, கல்லறையை, மரித்தவரின் உலகத்தை இந்த ஒரு வசன பகுதி குறிப்பிடாம மாறாக பூமிக்கு மேல பரலோகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காரியங்களை பொருள்படும்படியாக இந்த வசன பகுதிகள் அமைந்திருக்கிறது. இந்த கிரீக்க வார்த்தையினுடைய பொருள் பூமிக்கு அடியே இருக்கிற ஒரு நிகழ்வை பத்தி பேசாம பூமிக்கு மேல் ஆகாயத்திற்கு கீழ் அல்லது வானத்திற்கு கீழ் பரலோகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பேசுது. இதை குறித்து தான் நம்ம படிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, கவனிச்சீங்களா? இங்க பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்படுவது நோவாவினுடைய நாட்கள்ல ஜலப்பிரளயத்தின் போது கீழ்ப்படியாம போன ஆவிகள். இந்த ஆவிகள் மனுஷ உருவம் எடுக்க முடியும், தூதர்களாகவும் இருக்க முடியும். எப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டுல ஜலப்பிரளயத்துல உலகம் அழிவதற்கு முன்னாடி இவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு திருமணத்தை செய்து மனுஷ ரத்தத்தோடு இவர்கள் தூதர்களுடைய ரத்தம் கலந்து, அது மாத்திரம் இல்லாமல் ராட்சத பிறவிகளை இவங்க பெற்றெடுத்தாங்கன்னா நம்ம 3 உலகங்கள் பாடங்களை படிச்சிருக்கிறோம். இதன் விளைவாக தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு பிறவியை இவர்கள் பெற்றெடுத்த காரணத்தினால தேவன் ஜலப்பிரளயத்தை வரச் செய்து அங்க வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு மேலாக மலை சிகரங்களுக்கும் மேலாக 15 முழத்துக்கு தண்ணி நிக்கும்படி செஞ்சாருன்னா காரணம் என்னன்னா அந்த ராட்சத பிறவிகள் இவர்களுக்கும் தேவ தூதர்களுக்கும் மனுஷிகளுக்கும் பிறந்துட்ட ராட்சத பிறவிகளை அழிக்கிறதுக்கு. இப்போ இந்த தூதர்கள் அந்த ராட்சத மனிதர்களுடைய அப்பாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக தங்களுடைய வல்லமையை பயன்படுத்தி பரலோகத்துக்கு ஏறி போக முயற்சி பண்ணும்போது தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா பூமியிலேயும் இவர்கள் தொடர்ந்து வாழ முடியாத அளவுக்கு, பரலோகத்திலும் சென்று பழைய தூதர்களுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில ஒரு சிறையிருப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தினார். அதுதான் இந்த டார்டாரோ என்ற ஒரு வார்த்தை. டார்டாரஸ் அப்படின்னா சிறையிலே வருது டைரக்டா. அதே நேரத்துல டார்டாரோனா சிறையத்தான் குறிச்சாலும் கூட ஒரு இடத்தை குறிப்பிட்டு காட்டுது. அது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறையை பத்தி பேசாம, பிரேதக்குழியை பத்தி பேசாம, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய தூதர்கள் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பரலோகமும் போக முடியாம பூலோகத்துக்கும் வர முடியாம அவர்கள் இரவுல மட்டுமே கிரியை செய்வாங்க.
இன்னைக்கு பேய் பிடிச்சதாக, சாமி வந்ததாக, குறி சொல்லுவதாக, வெத்தலையில மை தடவி பார்த்ததாக, இரவுல 12 மணிக்கு போகும்போது வேப்ப மரத்துக்கு அடியில பேய் பிடிச்சிருச்சு, புளிய மரத்துக்கு அடியில பேய் பிடிச்சிருச்சு, குறி கேக்குதல், நாள் பாக்குதல், அஞ்சனம் பாக்குதல் என்று ஆவியின் உலகத்தோடு இன்னைக்கு தொடர்பு படுத்தி இன்னைக்கு உலகத்துல எல்லா மதங்களையும் பேசுறாங்க இல்லைங்களா? இந்த ஆவியின் உலகம் என்பது எது? அவங்களதான் நம்ம படிக்கிறோம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். எப்படி இந்த பொல்லாத ஆவிகளை அவங்க மாறினாங்க? தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால. இவர்களை தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவுல, பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில கிரியை செய்ய முடியாத ஒரு இடத்துல, இவர்கள் ஒரு அந்தகாரத்துல மட்டுமே கிரியை செய்யக்கூடிய விதத்துல இவங்களை அங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. இதையே எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலையும் வசனம் 2 வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது தெரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாத்தீங்களா? இந்த வசனம் கூடுதலான ஒரு விஷயத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகள் யாரால கெட்டு போனாங்கன்னா, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தானத்தான் இந்த இடத்துல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கின்ற ஆகாயத்து அதிகார பிரபு. கண்ணுக்கு தெரியாம இந்த பூலோகத்தை கண்ட்ரோல் பண்றது யார் தெரியுங்களா? இன்னைக்கு மனிதன் கெட்ட வார்த்தை பேசுறதுல இருந்து, மனிதன் குடிக்கிறான், விபச்சாரம் செய்யறான், திருடுறான், தீவிரவாதம் பண்றான், வன்மம் வைக்கிறான், பழி உணர்ச்சி, கொலைகள், கோல் சொல்லுதல், விக்கிரக ஆராதனை, எல்லா விதமான பகை, விரோதம், ஜாதி, மதம், வெறுப்பு, கசப்பு, அனைத்து தீமைகளுக்கும் ஒரு மனிதனுடைய மூளையை ஆக்கிரமிப்பு செய்து நடப்பிக்க கூடாத கிரைம்லாம் நடப்பிக்கிறது கூட சாத்தானுடைய ஒரு தூண்டுதலின் பேர்ல விழுந்து போன தூதர்களுடைய உதவியோடுதான் மனுக்குலம் முழுவதும் இன்னைக்கு சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகாயத்துல இருந்துதான் கண்ட்ரோல் பண்றான் சாத்தான். அந்த சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளும் காணப்படுறாங்க. எனவே இவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு அவர்களுக்கு நித்திய அழிவு காத்திருக்கு. அது வரைக்கும் இவங்க வான மண்டலங்களில் ஒரு சிறையிருப்பை போல பரலோகத்துக்கும் போக முடியாம, பூலோகத்துக்கும் பகிரங்கமா முதலாம் உலகத்துல மாதிரி மானிட உருவம் எடுத்து வர முடியாம, கிரியை செய்ய முடியாம, ஒரு அந்தகார சங்கிலி என்பது ஒரு சிறை இருப்பு. தேவனால ஒரு என்ன சொல்றது, இவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாத நிலைமையில கட்டி போடப்பட்ட நிலைமையை தான் குறிக்குது. அந்தகார சங்கிலி என்பது ஒரு காவலை, ஒரு கட்டுக்களை நமக்கு அந்த இடத்துல காட்டுது. காரணம் அவர்களை நியாய தீர்ப்புக்கு. எனவே இவர்களுக்கான அழிவை குறித்து நம்ம படிக்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல இதை குறித்து தெளிவாக நம்ம படிக்கிறோம். மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். பாத்தீங்களா? இந்த இடத்துல கூட சாத்தான் ஆகாயத்து அதிகார பிரபு, அவனோடு இருக்கக்கூடிய விழுந்து போன தூதர்கள், இவங்க எல்லாருக்கும் நித்திய அக்னின்னு தான் சொல்லப்படும். பட் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடையாள மொழியில பயன்படுத்தப்படுவது பூரா இங்க எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திய அக்னின்னு சொல்லிட்டாலே நரகத்துலதான் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கடந்த பாடத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டோம். அக்னி என்பது அழிக்கும், சுத்திகரிக்கும். ககனால நம்ம அங்க பார்த்திருக்கிறோம். முற்றிலும் இல்லாமல் போவதுதான் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு, மனுக்குலத்தை சீர்படுத்தினதுக்கு பிறகு, முழு மனுக்குலத்திலும் திருந்தினவங்க திருந்தாம போனவங்களை பிரிச்சு எடுத்து இவங்களை மோசம் போக்குன, அதாவது திருந்தாமல் போன ஜனங்களை மோசம் போக்குன சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் என்ன தண்டனையோ அதே தண்டனையே இங்க வெள்ளாடு வகுப்பாருக்கும் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். வெள்ளாடாக செம்மறியாடாக 2 கூட்டத்தை கர்த்தர் இயேசு பிரிக்கிறார் இல்லைங்களா? அந்த ஒரு ஓமை விதமாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஊமைக்குள் இருக்கக்கூடிய அடையாள பாஷைகளை புரிச்சுக்கிட்டு அக்னி அப்படி என்று நம்ம தவறாக என்ன பண்ணக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதனை ஸ்தலம் என்று பொருள்படும்படி அங்க புரிந்து கொள்ளக்கூடாது. இவ்விதமாக பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நம்ம கிளியர் பண்ணிருக்கிறோம். இந்த விஷயத்திலையும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம தெளிவடைஞ்சிருக்கிறோம். ஆக ஒரே ஒரு இடத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தூதர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டபடியினால நரகம் என்று போடக்கூடிய ஒரு புரிதலுக்குள்ள அவங்களை கொண்டு போயிடுச்சு. மனிதனுக்கே பாவத்திற்காக நரகம்னு புரிஞ்சிருக்கிறவங்க தேவ தூதர்களுக்கும் அதே நரகம் தான் இருக்குங்கிற ஒரு புரிதல்ல அந்த டாட்டாரோ என்ற ஒரு வார்த்தையை அவர்கள் அதை ஒரு சிறையிருப்பு, கிரியை செய்ய முடியாத இடம், எந்த இடம்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்கின்ற வசனத்தோடும் ஒப்பிட்டு பார்க்க அவங்களுக்கு தெரியாதனால
நரகம் என்று அவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்துட்டாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்துல குறிப்பிட்ட ஒரு 8 சம்பவங்கள் அல்லது 8 வசன பகுதிகள் மட்டுமே அதிகப்படியாக வேதனை ஸ்தலம் நரகம் என்று தகுந்த முறையில பாத்தீங்கன்னா எல்லாராலையும் புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த 8 விதமான வசன பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் மற்றும் 20, 10 இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அக்னிங்கிற ஒரு வார்த்தை நியாய தீர்ப்பை குறிச்ச வார்த்தை பயன்படுத்தப்படும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் படிக்க நமக்கு டைம் இருக்காது. அதெல்லாம் அடையாள பாஷைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க எல்லாமே அடையாள பாஷை தான். அப்ப அக்கினி அக்கினி ஆக்கினைன்னு வரும். எல்லா பக்கமும் வேதனை ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு பொருள்படும்படி வரவே வராது. அக்கினி ஆக்கினை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் பேசின ஊமைகள் இப்ப நம்ம படிச்ச மத்திய 25ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய வெள்ளாடு செம்மறியாடு ஊமையும் நரகம் மற்றும் சொர்க்கம் போன்ற போதனையை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அதே மாதிரி லூக்கால வரக்கூடிய 16ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்ற ஐஸ்வர்யவானும் ஏலேலாசரும் சம்பவமும் கூட அப்படிப்பட்ட ஒரு பொருளை குறிப்பதாக எல்லாராலையும் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதுவும் இல்லை என்று நம்ம அங்க பார்த்துட்டோம். மேற்கொண்டு மார்க்ல வந்த 9ஆம் அதிகாரத்துல இடம்பெற்ற அந்த கெகனா சம்பவங்களையும் கடந்த பாடத்துல பார்த்துட்டோம். அதுவும் அடையாள பாஷைகள்ல கர்த்தருடைய உருவக பாஷையில அங்க சொல்லப்பட்டது என்று நம்ம அங்க பார்த்துட்டோம். சில உதாரணங்களை காண்பிச்சுட்டு அடையாளங்களை அவர் அங்க குறிப்பிட்டார். ஒரு ஓமை போல அதற்குள்ளாக சில அடையாளங்கள் இருந்ததை நம்ம அங்க கவனிச்சோம். அதே மாதிரி ஏசாயா 66, 24 கூட அதே கெகனாக்கு இசைவான ஒரு வார்த்தைகளை கூட நரகம் என்று நம்பப்படும்படியாக இருக்கிறதை படிச்சிருந்தோம். அதே மாதிரி யூதா 7ஆம் வசனத்துல கூட நம்ம அங்க படிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது கூட படிக்கலாம். யூதா 7ஆம் வசனம், யூதா நிருபம் 7ஆம் வசனம். அப்படியே சோதம் குமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க சோதம் குமோரா பட்டணத்து குடிகளை குறிச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு? அவங்களும் நித்திய ஆக்கினையை அடைந்து ஒரு திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப இன்னைக்கு பாவம் செஞ்சாலே அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பாக்குறோம். சோதம் குமரா ஜனங்களுக்கும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரும் எல்லாருமே துணிகரமான ஒரு அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து தேவனால் அங்கீகரிக்க கூடாத ஒரு விபச்சாரத்தை செஞ்சதுனால அவங்க அக்கினி, நித்திய அக்கினியின் ஆக்கினை. பாத்தீங்களா? இது இங்க வேதனை ஸ்தலம் துடி துடிப்பாங்கன்னு சொல்லப்படல. அடையாள பாஷைகள்ல நித்தியம், நிரந்தரமான, அக்கினா ஒரு முடிவை குறிக்குது. முற்றிலும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு தண்டனை, 2ஆம் மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதற்கு திஷ்டாந்தம் தான் சொல்லியிருக்கிறார். கவனிச்சீங்களா? சோதம் குமரா குடிகள் மறுபடியும் உயிரோட வந்துருவாங்க. மாறாக இங்க வரக்கூடிய வார்த்தை அந்த நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, நித்திய ஆக்கினையை அடைய போற ஜனங்களுக்கு ஒரு திஷ்டாந்தமாக எப்படி கெகனால தூக்கி எறியப்படக்கூடிய பிரேதங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சோதோம் கொமரா பட்டணத்தினுடைய சம்பவமும் கூட காணப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரி, இவ்விதமாக இந்த 8 வசன பகுதிகள் இதுதான் பிரியமானவர்களே அநேக கிறிஸ்தவர்களாலும் அநேக பைபிளை வாசிக்கக்கூடிய பொதுவான ஜனங்களாலும் கூட நரகம் ஒன்று நித்தியத்துக்கும் வேதனை ஸ்தலம் என்று நம்பப்படுகிறது. இடம்பெறக்கூடிய கந்தகம், அக்கினி, ஆக்கினை, நெருப்பு போன்ற எல்லா வார்த்தைகளுமே அடையாளங்கள்ல பயன்படுத்தப்பட்டதை எரிகின்ற வேதனை ஸ்தலம் என்பது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓமைகள் ஐஸ்வர்யவானும் ஏலேலாசரும் எதனா சொல்லப்பட்ட அந்த ஒரு இன்னும் பள்ளத்தாக்கு குறித்த காரியங்கள், வெள்ளாடு செம்மறியாடு ஓமைகள் போன்ற அடையாளங்களையும் ஓமைகளையும் எல்லாவற்றையுமே தப்பா புரிஞ்சுட்டாங்க. இப்படி பார்க்கும்போது சர்வ வல்லமை கொண்ட அன்பே உருவாக இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு என்று நம்ம பார்க்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனை குறித்து எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, சங்கீதம் 145 வசனம் 20 முதலாவது படிக்க கேட்போம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இங்க பாருங்க, தெளிவா இருக்கு. நம்மளாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வசன பகுதிகள் இல்ல. கர்த்தர் தன்னில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கரை அழிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிச்சீங்களா? அழிவு அப்படின்னா முற்றிலும் இல்லாமல் போகப்படும். மாறாக நம்மளாம் புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இவ்வளவு கொடுமையான தேவனாக கடவுளாக அவர் காணப்படுவாரானால் எல்லா மனிதர்களும் பயந்து
பயத்திலையும் நடுக்கத்திலையும் பயந்துதான் தேவனை ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? மாறாக தன்னுடைய ஜனங்கள் தன்னிடத்துல எப்படி திரும்பணும் தேவன் எதிர்பார்க்கிறாரு பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கவனிச்சீங்களா? தேவன் ஆவியின் உலகத்தில் இருக்கிறார் அல்லது ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார். காணக்கூடாத தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்திலே பரிசுத்தமாய் வாசம் பண்ணுகிறவர் இல்லைங்களா? மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவரு இந்த மனுஷ ஜாதிகள் எப்படி கண்டுபிடிச்சு தொழுது கொள்ளணும், துதிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறார் அப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும் உள்ளத்திலிருந்து தேவனை வழிபடணும். ஃபார்மாலிட்டிக்கு கடவுள்களை மாலை போடுவது, பூஜை பலி செலுத்துவது அல்லது கிறிஸ்தவர்கள் செய்கிற மாதிரி மணிக்கணக்கா பாடல் பாடுவது, டான்ஸ் ஆடுவது, நடனம் ஆடுவது, இது தேவனுக்கு ஏற்ற புத்தியுள்ள ஒரு உண்மையான இருதயத்தோடு தொழுது கொள்கின்ற ஆராதனை சொல்ல முடியும். ஆவி என்பது ஒரு ஆவி தேவனுடைய நிலைமையை குறிக்கிற அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய, அவர் ஜீவிக்கும் நிலை. தேவன் எப்படி இருக்கிறாருன்னா ஆவியின் சரீரத்தில் இருக்கு. ஆனால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் மறுபடியும் ஆவியோடும் உண்மையோடும் என்று சொல்லும்போது தங்களுடைய மனதை குறிக்குது. அந்த ஆவி என்பது சிந்தை. அந்த சிந்தையில உண்மையோடு உள்ளத்துல இருந்து அவரை வழிபடக்கூடியவங்களா இருக்கணுமே தவிர, நீங்க மாத்திரம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளனா செஞ்ச பாவத்துக்கு நரகத்துக்கு போயிருவீங்க பிளாக்மெயில் பண்ணி அதன் மூலமாக தேவனை ஒரு கொடுமைக்காரராக நினைச்சிட்டு அப்படிப்பட்ட தவறான ஒரு புரிதலோடு யாருமே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதோ பிதாவாகிய தேவனிடத்தில் வருவதையோ தேவன் விரும்பல. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாவிகளாக நம்மளாம் இருக்கும் போதே கர்த்தர் இயேசு நமக்காக மறைச்சிருக்கிறாரு. அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும்போது அவர் மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் என்று நமக்கு வேத வசனம் பிராமிஸ் பண்ணிருக்கிற இல்லைங்களா? படிங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமே, ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாத்தீங்களா? நம்மெல்லாம் தேவனுக்கு பகைஞர்களாக சத்துருக்களாக இருக்கும் போதே குமாரன் மூலமாக குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து நம்ம மீது இவ்வளவு அளவற்ற அன்பு கூர்ந்த தேவன் நிச்சயமாக அவரை ஒப்பு கொடுத்த பின்னாடி அவரை ஏத்துக்கலைன்னா உங்களை நரகத்துல போட்டுருவேன், நித்தியத்துக்கு வாதிக்கப்படுவீங்க, கிறிஸ்தவர்களா மாறலைன்னா உங்களுக்கு நித்தியத்துக்கும் சித்திரவதை தான், வேதனை தான் அப்படின்னா சொல்லியிருப்பாரு. கவனிச்சிங்களா? சத்துருக்களா இருக்கிறவங்களுக்காகவே ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரு, தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் போது அவரை கிருபையா கொடுத்துட்ட பிறகு அவர் மூலமாக நம்ம தேவனிடத்துல நெருங்கும் பொழுது தலைமுறைக்கும் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்ச தேவன் மீண்டும் மீண்டும் நம்ம செய்யக்கூடிய பலகீனங்களுக்கும் நம்மளுடைய தவறுகளுக்கும் குமாரனுடைய பரிந்துரை கேட்டு நம்மளை மன்னிக்கிறார் என்றெல்லாம் வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஆம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட மனப்பூர்வமாக செய்யாத தவறுக்கெல்லாம் கிறிஸ்துவுடைய பரிந்துரை இருக்குன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் எப்படி மக்களை நெருப்பில் போட்டு வாதிப்பார்? உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9 தொடங்கி 14 முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். உபாகமம் 18:9 தொடங்கி 14 முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகளையாவது தீக்கடக்கம் பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். பாத்தீங்களா? தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவர்கள், மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள், யாருமே சூனியம் பாக்குறவங்க, அஞ்சனம் பாக்குறவங்க ஒருத்தருமே உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம்னு சொன்ன தேவன் மனிதர்களே மனிதரை நரபலி கொடுக்கிறதையும், நெருப்புல சுட்டரிக்கிறதையும், மேலேகு சிலைகளுக்கும் பாகாலுக்கும் பலி செலுத்துறதையும் விரும்பாத தேவன் எப்படி தன்னுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட பார்த்து பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை சதா காலங்களிலும் கோடி ஆண்டாக, மில்லியன் ஆண்டாக, ட்ரில்லியன் ஆண்டாக நரகத்தில போட்டு வதைத்துக் கொண்டு சித்திரவதைப்படுத்தி கொண்டே இருப்பார் என்பதை நம்ம யோசிக்கணும். பிரியமான சகோதர சகோதரி, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 33:11.
உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. பாத்தீங்களா, இதுதாங்க தேவனுடைய மனநிலை. தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கனுடைய மரணத்தையே நான் விரும்பல. அப்படின்னா யார் துன்மார்க்கன்? உண்மையாக இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபடியினுடைய புண்ணியத்தை வாழ்க்கையில அனுபவித்து அவர் மூலம் பிதாவாகிய தேவனை தகப்பன் என்று அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தேவனோடு உடன்படிக்கை செய்த பிறகும் மனப்பூர்வமாக உலகத்தை திரும்பி பார்த்து செய்யக்கூடாத தவறை துணிகரமாக மறுபடியும் செய்து நீதியின் பாதையை வெறுத்து மனதார மரணத்தை நோக்கி போறவங்க, சென்ற வாழ்நாட்களுடைய பாவங்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் தான் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லும். இந்த சுவிசேஷ யுகத்திலேயும் வேதாகமத்தை படித்து சத்தியத்தில் பிரகாசிக்கப்பட்டும் பாவத்தை விரும்பி செய்யற துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் 2ஆம் மரணம் தான். 1000 வருட அரசாட்சியில 100 வருஷம் டைம் கொடுக்கப்பட்டு அங்கேயும் மனப்பூர்வமான பாவம் செய்து அநீதியை விரும்பி நீதியை வெறுக்கக்கூடிய ஜனங்களுக்கு பேரும் துன்மார்க்கர்கள் தான். இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை பார்த்து தேவனுடைய அங்கலாய்க்கக்கூடிய ஒரு குரல் என்னன்னு பாத்தீங்களா, அப்படிப்பட்ட வழியை விட்டு நீங்க திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. இஸ்ரேல் வம்சத்தாரை அடையாளமாக வச்சு சொல்றாரு, கவனிச்சீங்களா? திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்க ஏன் சாக வேண்டும் என்று தேவன் கேட்கிறதை ஒரு அங்கலாய்க்கும் குரலாக நம்ம பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரி, இதுதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 - 6 வரைக்கும் வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 6 முடியும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாத்தீங்களா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு அப்படின்னா பைபிள் ட்ரூத் ஓரளவுக்கு அறிந்து கொள்ளப்பட்ட மனநிலை பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. பரம ஈவு தேவகுமாரன் ஈடுபலியில நமக்காக எப்படி மரிச்சார், அவர் எதற்காக மரிச்சாரு, ஏன் மரிச்சாரு, நம்மளெல்லாம் தேவனிடத்துல நம்மள அனைவரையும் தேவனிடத்திலே ஒப்புரவாக்குவதற்காக மரிச்சார். இதெல்லாம் ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று, இதெல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலதான் நமக்கு கிடைச்சது, அல்லது ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய நல்வார்த்தை இனிமேல் வரக்கூடிய உலகத்தினுடைய பலன்கள், இனிமேல் வரப்போகிற பூமியில என்னென்னலாம் நடக்க போகுது, இனி வரும் உலகத்தின் வல்லமைகளை எல்லாத்தையும் தெரிஞ்ச பின்னாடி மறுதளிக்கிறது தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில 2ஆம் முறை அறைந்து அவமானப்படுத்துகிறதுக்கு ஒப்பான பாவமா இருக்கு. அப்படிப்பட்டவங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரி, இப்படிப்பட்டவர்களுக்கு தான் மனப்பூர்வமான 2ஆம் மரணம் என்று வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட இதே கருத்தை ஆதரிக்கக்கூடிய விதத்துல பார்க்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். பாத்தீங்களா, இது 1000 வருட அரசாட்சிக்கு சொல்லப்பட்டது. துன்மார்க்கனாக இருந்து உயிருடன் எழுப்பப்பட்டவர்கள் நீதியுள்ள தேசத்துக்கு எப்படி பாவம் பண்ணுவாங்க அப்படிதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்பவம் தான். பாவம் செய்த தூதர்களுக்கு சாத்தானோடு நித்திய ஆக்கினை என்று படிச்சோம் இல்லைங்களா, நிரந்தரமான மரணம். இதே மாதிரி 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவுல சீர்திருந்தி காணப்படக்கூடிய மனுக்குலத்தின் மத்தியில ஃபைனல் டெஸ்ட் நடக்கும், இறுதி நேர சோதனை நடக்கும். அதற்கு இடையிலேயே அவருக்கு பர்சனல் நியாய தீர்ப்பு நடக்கும் போது யார் மனம் திரும்புறாங்க யார் மனம் திரும்பலங்கிறத பொறுத்து 100 வருஷம் டைம் கொடுக்கப்படுவதை பொறுத்து 2ஆம் மரணம் இருக்கும் 1000 ஆண்டு முழுமைக்கும். ஆனா ஃபைனல் டெஸ்ட் சொல்லும் போது சாத்தான் மீண்டுமாக காவலில் இருந்து விடுவிக்கப்படுவார். எதிராளியாகிய சாத்தான் பாடத்துல இதை குறிச்சு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்ப சாத்தான்
மீண்டுமாக பழைய வாழ்நாட்களுடைய பாவங்களை மனிதர்களுடைய இருதயத்தில் விதைக்கக்கூடிய வேலையை நாலா திசைகளிலும் ஜனங்கள் குடியிருப்பு பகுதியில காணப்படக்கூடிய 4 திசைகள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனதிலையும் அந்த ஒரு ஆசையை அவன் விதைப்பான். அப்படி விதைக்கும் பொழுது மறுபடியும் சென்ற வாழ்நாள் காலத்துல இருந்தது போல அரசியல், பணக்காசு, அதிகப்படியான பேராசை, விபச்சாரம், சினிமா மோகம், மது போதை பழக்க வழக்கங்கள், சுயநலங்கள், சுய லாபங்கள், பெருமை, அகந்தை போன்ற பல்வேறு ஆவிகளை மறுபடியும் மனிதர்கள் தங்களுக்குள்ள அனுமதிப்பாங்க, மீண்டும் அதை விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில தயவு காண்பிக்கப்பட்ட பிறகு இருப்புக்கோள் அரசாட்சி நடக்கும். ஒரு அவசர கால சட்டம் போல திடீரென்று பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை நிலைநாட்டப்பட்டு நிறைய கரெக்ஷன் நடக்கும். ஆனாலும் கூட மனதார திருந்தாதவங்க லாஸ்ட் வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இடையில மறிக்கிறவங்க மறிச்சிருப்பாங்க, அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அவங்க திருந்த மாட்டாங்க, ராஜ்யத்தின் காரியங்களை விரும்பல. ஆனால் மனப்பூர்வமாக கீழ்ப்படிய மறுக்கின்ற பாவிகள் அவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஆக்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது மனப்பூர்வமான பாவிகளை கண்டே பிடிக்க முடியலங்கிறது எப்படி சொல்லலாம்னா அவங்க ஆக்ட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அவங்க சாத்தான் கட்டவிழ்க்கப்பட்ட பிறகு மீண்டுமாக பழைய மனித வாழ்க்கையை விரும்பும் பொழுது அவங்களை தான் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கருக்கு தயவை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், அவன் நீதியுள்ள தேசத்திலும் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். இப்படிப்பட்டவர்களுக்கும் சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் சேர்த்து முற்றிலுமான மரணம் 2ஆம் மரணமே. சாத்தானுக்கும் 2ஆம் மரணம், விழுந்து போன தூதர்களுக்கும் 2ஆம் மரணம், அவர்களால் மோசம் போக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மோசம் போனவர்களுக்கும் 2ஆம் மரணமே. கடந்த பாடங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? 2ஆம் மரணத்தை பற்றின வசனங்களும் நம்ம படிச்சிருக்கிறோம். நித்தியத்துக்கும் அக்னி என்பது வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவர்களை பட்சித்து கூட்டது போன்ற வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்புகள். இப்படிப்பட்டவர்கள் மேல நித்தியத்துக்கும் அவர்கள் எழுந்து வர முடியாத அளவிற்கு காணப்படும். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய உணர்ச்சி வயப்படக்கூடிய போதகர்கள் இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு, இது போன்ற வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்னா எப்போதுமே சித்திரவதைப்படுத்தக்கூடியவர், தனது நாமத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை பாதிக்கக்கூடியவர், எந்த நேரமும் பார்த்தாலும் மனசாட்சியே இருதயமே இல்லாம இரக்கமே இல்லாம ஜனங்களை தண்டிக்கக்கூடிய தேவன் அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. தேவன் பட்சிக்கிற அக்னி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த அக்னியினால் மனிதர்களை பட்சிப்பார், அவர்களை சித்திரவதை செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு எங்கேயுமே கூறப்படவில்லை. அன்புக்குரிய சகோதர தேவன் அவருடைய நீதியில எப்படி இருக்கிறார், அவருடைய நியாயத்துல எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பதே அதனுடைய விளக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, பாத்தீங்கன்னா திருவுளிய மொழிபெயர்ப்புல இதே வசனத்தை படிச்சீங்கன்னா, ஏனெனில் நம்ம ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அவ்வளவுதான். பட்சிக்கிற அக்னினா அழிக்கும் நெருப்பு போன்றவர். அவருடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கும் இதை எடுத்துக்கலாம். தேவன் என்ன மாதிரியான ஒரு சரீரத்துல இருக்கிறாருன்னா பட்சிக்கிற நெருப்பு மாதிரி. முச்செடியில காட்சி அளித்தார் இல்லையா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், பல மடங்கு சூரிய பிரகாசத்திலும் பிரகாசமான சுடரை போன்ற ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்ற அவர் இருக்கும் நிலைமைக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். நியாயம் தீர்க்கிற விஷயத்துல அவர் எப்படி இருக்கிறார்னா அவர் நெருப்பாக இருக்கிறார், அவர் அழிக்கும் தன்மை உடையவர், அழிக்கும் நெருப்பு போன்றவர் என்று நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய படைப்புகளை சித்திரவதைப்படுத்தி பார்த்து கொண்டே இருக்கிற அளவுக்கு இரக்கமில்லாத தேவன் அல்ல. அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் நமது பிள்ளைகளுக்கு கொள்ளாதவைகளை கொடுக்க விரும்புறதில்ல, நமது பிள்ளைகளை கொடுமைப்படுத்த விரும்புறது இல்ல, அவங்கள நெருப்புல நம்ம எரியறத பார்த்துட்டே சந்தோஷப்படுறது இல்ல, அவங்கள நம்ம வெட்டவோ குத்தவோ சிறைச்சாலையிலேயே எப்போதும் அவர்களை அடைத்து வைத்திருப்பதை நம்ம விரும்பாதவர்கள். எவ்வளவு தப்பு பண்ணாலும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கட்டும், நல்லா இருக்கட்டும் சொல்லக்கூடிய தாய் தகப்பனாக நாமளே சிந்திக்கும் போது, பொல்லாதவர்களாக இருக்கக்கூடிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இவ்வளவு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோக பிதா உங்களிலும் பூர்ண சர்க்குணரா இருக்கிறார் அல்லவா?
அவர் எந்த அளவுக்கு நன்மையானதை உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏற்பாடு பண்ணாம இருப்பாரு அப்படின்னா ஆண்டவர் கேட்கக்கூடிய விஷயத்தோட ஒப்பிட்டு பாருங்க. உண்மையான பிதாவாகிய தேவனை இந்த ஒரு நாள்ல தான் நம்ம அறிந்திருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய நாட்கள்ல தேவனை பற்றியும் அவருடைய நாமத்தை பற்றியும் அவருடைய குமாரனை பற்றியும் அவருடைய சிருஷ்டிப்பை பற்றியும் அநேக பாடங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.